Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Pening. கேளுமா. இப்ப நீங்க குறிப்பிட்டீங்கல்ல மக்கா இமாம பத்தி, அவங்களுக்கு வந்து நீங்க இத பத்தி எட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அதை கேட்கறாங்க. மக்கா இமாமுக்கு சொல்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. விஷயத்தை பத்தி நீங்க வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துக்கீங்களா சொல்லிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சகோதரி கேட்கறாங்க. ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. நாம தனிப்பட்ட முறையில எந்த முயற்சியும் எடுக்கல. அவரை சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல் கொடுக்கறதுக்குன்னு தனிப்பட்ட முயற்சியில வகையில அவரை தொடர்போடு எந்த முயற்சியும் எடுக்கல. எந்த லிங்கும் இல்லை. அவருக்கு முயற்சி எடுக்கிறதா இருந்தா ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும்ல. எந்த வகையில அவர் தொடர்பு கொள்றதுன்னு அதுக்கு எந்த சோர்ஸ் நம்மகிட்ட இல்லாததுனால அந்த முயற்சியை நாம எடுக்கல. வேற வேற அமைப்பை சார்ந்தவங்க நாங்க கூட்டிட்டு வரோம் வைக்கிறோம்னு தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில சில பேர் சொன்னாங்க. சொல்லுங்க நாங்க செய்யறோம்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த வாய்ப்பு கிடைத்தால் நாங்க செய்யறோம். உதாரணமா நம்ம தாய்கள் சில பேர் மக்காவுக்கு சவுதிக்கு வந்திருந்த நேரத்துல ஊர்ல நீங்கள் வந்து மக்கா இமாம பத்தி எல்லாம் அப்படியெல்லாம் சொல்றீங்கல்ல, இப்ப வந்துட்டீங்கல சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தாங்க. அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கல, எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியல. நீங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக இருந்தால் நாங்கள் உடனே அவரை சந்தித்து மொழி பிரச்சனையா இருந்தா கூட மொழிபெயர்ப்பாளர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் புரிய வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் சொன்னோம். அதோட வாய் பத்தி மௌனமா இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சோர்ஸ் நமக்கு கிடைக்குமானால் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எந்த தொடர்பும் இல்லாததுனால இது வரைக்கும் நாம எத்தி வைக்கல. இன்று நோட்டீஸ் பண்ணும்போது ஒரு சகோதரர் கேட்ட கேள்வி, ஈதிஜ் அல்லாத சகோதரர், வெளிநாட்டு வாழ்கிற ஈதிஜக்காரங்க இங்க உள்ள பள்ளியில பெரும்பாலும் துருவ வளர்க்குறாங்க. துருவ வர்றாங்க. அந்த இமாம்கள் வந்து சிறுவ நம்பக்கூடியவர்களா இருக்காங்க. அந்த இமாம்கள் சிறுவ நம்பக்கூடியவர்களா இருக்காங்க. அது அல்லாம நம்ம ஈதிஜக்காரங்க இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்றா, மக்கா இமாம் வந்து குரல் வளர்ப்புக்காக மட்டும் தான் நம்பிக்கப்படுறாங்க, அவருக்கு மார்க்க அறிவுலாம் கிடையாது. அதனால சவுதி அரசும் மக்கா இமாமும் சிறுவை பத்தி நிறைய மறுத்தது இல்ல, நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஈதிஜக்காரர்கள் இந்த நிலைப்பாடே சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, இணை கற்பிக்கிற இமாம்களுக்கு பின்னால் என்று நாம் தொடரக்கூடாது. ஏன்னா இணை கற்பிக்கிறவர் இமாமாக இருப்பதற்கு தகுதியற்றவர் மார்க்கம் சொல்லுது. அவருக்கு பின்னாடி நின்று தொழுதான் அவருடைய பாவம் நமக்கு வந்துடும் அப்படியெல்லாம் கிடையாது. சிலர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அவரு பாவம் செய்யறவங்க பின்னாடி நின்று தொழுதான் நீயும் பாவி ஆயிடுங்கிற அர்த்தத்துல அவங்க சொல்லல. அவர் பாவம் அவருக்கு, அது நம்ம மேல வராது. ஆனா ஒரு தடவை இமாமாக தேர்வு செய்யறதாக இருந்தால் அவர் இணை கற்பிக்கிறவராக இருக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுகிறது. குர்ஆன்ல அதற்கு தெளிவான ஆதாரங்கள் சான்றுகள்லாம் இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மாகாணலில் முஷ்ரிக்கீன அம்ரு மசாஜித் அல்லாஹ் ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை இணை கற்பிக்கிறவர்களுக்கு நிர்வகிக்கிற அதிகாரம் கிடையாது. நிர்வாகம் பண்ணுவதற்கே தகுதி கிடையாது. நிர்வாகம்னா ரெண்டு வகை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல நிர்வாகம்னா பள்ளிவாசல் தொழுகை நடத்துறது அன்னைக்குள்ள நிர்வாகம். இன்னைக்குள்ள நிர்வாகம் சொன்னா லைட் போடுறது, கரண்ட் பில் கட்டுறது, தண்ணி புடிச்சு வைக்கிறது, குப்பைகள் ஆளுறது, பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது, இதுவெல்லாம் இன்னைக்கு நிர்வாகம். ரசூலுல்லாஹ் காலத்துல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெறுமனே தொழுகை நடத்துறது மட்டும் அன்னைக்குள்ள பிரதான நிர்வாகமே. அப்ப இணை கற்பிக்கிறவங்களுக்கு பள்ளிவாசலை நிர்வகிக்கிற தகுதி கிடையாதுன்னா தொழுகை நடத்துற தகுதி கிடையாதுன்னு அர்த்தம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இப்படி தெளிவா அல்ல சொல்லிட்ட காரணத்தினால இணை கற்பிக்கிறவர்களுக்கு பின்னாடி இருந்து நாம தொழக்கூடாதுன்னு சொல்றோம். இணை கற்பித்தல் பட்டியல்ல தர்காவுக்கு போறது வருது, அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட கையேந்துறது வருது, தாயத்து தகடுகளை நம்புறது வருது, மௌலூது ஓதுறது வருது. அந்த லிஸ்ட்ல சிறுர் வைக்க முடியும், சூனியம் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் இணை கற்பித்தல் பட்டியல் தான் வருது. அல்லாஹ் செய்யற காரியத்தை ஒரு மனுஷனால் செய்ய முடியும் அதுக்கு சிறுக்கு. எனவே சிறு செய்ய முடியும், சூனியம் வைக்க முடியும் என்று யாரையும் நம்பினால் அப்படிப்பட்டவர்கள் சிறுக்கு வைக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாடி நாம தொடரக்கூடாதுன்னு சொல்றோம். இப்ப அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி தானே பக்கால இமாமும் இருக்கிறாரு, அவரும் சிறு வைக்கலாம்னு பேசக்கூட செய்யறாரு. சிறு வைக்கிறதுலாம் இருக்குது, ரசூலுல்லாஹ் சிறு வச்சாங்க அப்படி எல்லாம் பேசலாம் செஞ்சிருக்கிறாரு. அப்போ மக்காவுக்கு போன மட்டும் நீங்க தொழுகிறீங்க, மற்ற ஊர்களை தொழ மாட்டேங்கிறீங்க, பஹ்ரைன்ல தொழ மாட்டேங்கிறீங்க, இந்தியாவில் தொழ மாட்டேங்கிறீங்க, மக்காவுக்கு போனா மட்டும் அது ஒரு தனி விளைவாளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க.
நாம இந்த சிறு சம்பந்தமா சொல்லும் பொழுது கூடுதலா இன்னொரு விளக்கத்தையும் சேர்த்துதான் சொல்றோம். சிறுக்கை பொறுத்த வரைக்கும் சிறுக்குல 2 வகையான அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று பார்த்தவுடன் வெளிப்படையாக சாதாரணமாக பார்த்தாலே தெரிந்து கொள்கிற ஒரு வகையான சிறுக்கு. அதுக்கு பெருசா ஆர்கியுமெண்ட் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவைதான் இல்ல, பார்த்தாலே தெரிஞ்சு. ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்க எல்லாம் மன்னிக்கக்கூடிய தயால குணமடையத்தவரே, பாவங்களை எல்லாம் அழித்து விடக்கூடியவரே அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து ஒருத்தர் படிச்சாருன்னா படிச்சுன்னு தெரியுது. பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவன்ல ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க எப்படி சொல்ற? இது தெளிவான சிறுக்கு. பாவங்களை அழிக்கிறவன் அல்ல ரசூலுல்லாஹ் அழிப்பாங்க எப்படி சொல்ற? தெளிவான சிறுக்கு அப்படின்னு சொல்லிடுவான். அல்லாஹ்ல கையேந்தி துவா செய்யணும். தர்கால போயிட்டு அவுலியாக்களே மகான்களே ஒருத்தர் கையேந்துறாரு. அப்போ தெளிவா தெரியுது, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம்னு சொன்னோம். இந்த அவுலியாட்ட போய் உதவி தேடுறாரு, அப்ப முடிஞ்சு போச்சு, இவர் சிறுக்கு வச்சுட்டாருன்னு சொல்லிடுவான். இது ஒரு வகையானது வெளிப்படையாக தெளிவாக தெரியக்கூடிய இணை கற்பிக்கின்ற காரியங்கள். இன்னொரு வகையான சிறுக்கு இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா பார்த்த உடனே படிச்சுட்டு தெரியாது, ஆனால் கொஞ்சம் சிந்திச்சால் தெரியும். சிந்திச்சா மட்டும்தான் விளங்கும். எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுறாரு. எப்பவாவது இருக்க மூலையில உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது இதுக்குள்ள இப்படி ஒரு அம்சம் இருக்கிற அப்படிங்கிறது அதுக்கு பிறகுதான் விளங்கும். இந்த மாதிரி இன்னொரு வகையான சிறுக்கு இருக்கிறது. இந்த 2ஆம் வகையில் உள்ள சிறுக்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அதை தன்னுடைய அந்த அறிவு குறைவின் காரணமாக, சிந்தனையின்மையின் காரணமாக இதை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் மேல குற்றம் வந்துறாரு. அவருக்கு ஒருத்தர் சொல்லி காட்டுறாரு, நீ இப்படி செய்யற, அதை சிந்திச்சு பாரு, அது உள்ளுக்குள்ள இப்படி ஒரு மேட்டர் இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு ஷிர்கான காரியமா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன பிறகு செய்யறாரு, அதான் இல்லப்பா கரெக்ட் தான் அப்படின்னு ஒருத்தர் செஞ்சாருன்னா அப்பொழுது அவர் சிறுக்கு வைக்கிறாருன்னு சொல்லுவோம். சொல்லப்படுவதற்கு முன்னால் அந்த சிறுக்கை ஒருத்தர் வச்சாருன்னா அதனால் அவர் மீது குற்றம் வராது, மறுமையில் அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது, அவர் சிறுக்கு வச்சுட்டாருன்ற பட்டியலுக்குள்ள சேர்க்க முடியாது என்று நாம சொல்றோம். எப்படி? இது நம்ம சொந்த கருத்துலாம் கிடையாது, ஹதீஸ்லயே எனக்கு ஆதாரம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில பேர் சொல்றாங்க, நீங்க உங்க மக்கள்லாம் கூட சிறுக்கு வைக்கத்தான் செய்யறாங்க, சிறுக்குக்கு எதிராக நின்றவங்க ரசூலுல்லாஹ் அதை சொல்றதுக்கு தான் உலகத்துக்கே வந்தாங்க. அதுதான் இஸ்லாத்துடைய பிரதானமான போதனை. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, நீங்களும் தான் சிறுக்கு வச்சீங்க, இன்னக்கும் துனத்தினூன் வ இன்னக்கும் துஷ்ரிகூன், நீங்களும் இணை கற்பிக்கிறீர்கள், நீங்களும் சிறுக்கு செய்கிறீர்கள். உடனே நாங்க என்ன பண்றோம் கேட்டா அவங்க சொல்றாங்க, நீங்க சத்தியம் பண்ணும் பொழுது உங்களுடைய சஹாபாக்கள் எப்படி சத்தியம் பண்றாங்க? கஅபாவின் மீது சத்தியமாக சத்தியம் பண்றாங்க. சத்தியம் அல்லாஹ்வுல தான் பண்ணணும், வேற யார் மேலயும் பண்ண கூடாது. வேற யார் மேலேயும் பண்ணா அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை இன்னொருத்தருக்கு செஞ்சுட்டு தான் அர்த்தமாயிரும். ஆனா நீங்க கஅபாவின் மீது சத்தியம் பண்றீங்களே, அதே மாதிரி இன்னொரு சேர்த்து சொல்றாங்க, உங்க மக்கள் பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு காரியம் நடந்துருச்சு, நடந்த உடனே அல்லாஹ் நாடுற மாதிரி நடந்துருச்சு, ஓகே பிரச்சனை இல்லை, அல்லாஹ் நாடுற மாதிரியும் நீங்கள் நாடிய மாதிரியும் நடந்து விட்டது என்று சொல்கிறார்களே, அல்லாஹ் நீங்களே ஒரே நேரத்தில் நாடுனீங்க, அல்லாஹ் இந்த காரியத்தை அவன் என்னைக்கு செய்யணும்னு நாடுனாலும் எப்பவோ நாடி இருக்கான், உங்களுக்கு இப்பதான் தெரியும், நீங்க இப்பதான் நாடுனீங்க, ஆனா நீங்க ரெண்டையும் ஜாயின் பண்றீங்களே, அப்ப இதுக்குள்ள சிறுக்கு இல்லையா? சொல்றதா யோசிக்கிறோம், ஆமா கரெக்ட் தானே, இப்படி சொல்றது சரியில்லையே, தப்புடோ. உடனே சஹாபாக்களை கூப்பிட்டு, எப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க தப்புதான், நீங்க மாத்துங்க, அல்லாஹ் நாடினான் பிறகு நீங்க நாடினீங்கன்னு சொல்லுங்க, ரெண்டையும் பிரிச்சுருங்க. அல்லாஹ் நாடுறது நான் நாடுறது ரெண்டையும் ஒன்னாக்காதீங்க. அல்லாஹ் நாடினான் நடந்தது, பிறகு நீங்க நாடினீர்கள் அப்படின்னு பிரிச்சு சொல்லுங்க. ஒண்ணு, கஅபாவின் மீது சத்தியமாக சொல்லிட்டு இருக்கீங்களே, இனிமேல் கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக மாத்திருங்க, கஅபா மேல சத்தியம் பண்ணாதீங்க, அதுக்குள்ள சிறுக்கு இருக்கத்தான் செய்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். இப்ப இந்த செய்தியில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு யூதர் இந்த செய்தியை சொல்றாரு, அவர் சொல்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியல, ரசூலுல்லாஹ் கவனிக்கவே இல்லை, அந்த தவறை செய்யத்தானே செஞ்சாங்க. இப்ப இதிலிருந்து நாம விளக்குகிற பாடம், சிறுக்குல நுணுக்கமான சிறுக்கு எது சிலது இருக்கிறது, அது பிறரால் எடுத்து சொல்லி புரிய வைக்கப்படுகிற வகையில் அமைந்திருக்கும். பிறர் எடுத்து சொல்லி புரிய வைத்து விட்டால் அதிலிருந்து அவர் விலக வேண்டும். பிறர் சொன்ன பிறகு விலக மாட்டேன்னு செஞ்சா சிறுக்கு வைக்கிறான்னு அர்த்தம். பிறர் யாரும் சொல்லல, சுட்டி காட்டல, அவருக்கு தெரியல, அந்த நிலையில் ஒருத்தர் அந்த தப்பை செஞ்சாருன்னா அவரை அந்த குற்றத்தை செய்தவராக நாம கருத முடியாது. அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அவங்க பாவம் செஞ்சாங்க, சிறுக்கு வச்சாங்க நாம சொல்லுவோம், அந்த பட்டியலுக்குள்ள நாம வைக்க முடியாது என்று நாம சொல்றோம். அந்த வகையில் இப்போ மக்காவுல இமாம் சிறுக்கு எந்த ஊரா இருக்கட்டும், மக்காவில் இல்ல எந்த ஊரா இருக்கட்டும்,
சிறு என்ற நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்ல வருது, அது ரசூலுல்லாஹ் பத்தில வருது. எனவே அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது என்று மேலோட்டமாக எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதை கூர்ந்து கவனிக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அம்சம் ஒன்று இருக்குது அப்படின்றது நமக்கு விளங்குது. இதை நாம போய் ஒருத்தருக்கு சொல்லி இந்த மாதிரி இருக்குது, நீங்க சிறு இருக்குங்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் செய்யறதே மனுஷன் செய்யற மாதிரி இருக்கா இல்லையா, அது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு புரிய வச்ச பிறகு அதெல்லாம் முடியும், யாரும் முடியாது, எல்லாத்துக்கும் முடியும் அப்படியே ஒருத்தர் சொன்னாருன்னா அப்பா அவர் சிறுக்கு வச்சாருன்னு லிஸ்ட்ல சேர்த்து அவர் பின்னாடி சொல்லாதீங்க. சொல்லப்படல, அவர் யாரும் எத்தி வைக்கல, அவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நிலையில் ஒரு சூனியத்தை நம்பினால் அவரை சிறுக்கு வைத்தவருடைய பட்டியலில் சேர்க்க வேண்டாம். உலக பொருளா ரசூலுல்லாஹ் தாக்கப்பட்டாங்க, பல்ல உடைஞ்சு ரத்தம்லாம் வந்துச்சு, மயக்கமாயி கீழே விழுந்துட்டாங்க, விழுந்தவங்க எந்திக்கிறாங்க, எந்திரிச்ச உடனே என்ன சொன்னாங்க, கைவைப்பும் சுஜுவதி நபியகும், தங்களுடைய நபியின் முகத்தை ரத்தச்சாயம் பூசிய இந்த கூட்டத்தார் எப்படி ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொல்லுதான். மேலோட்டமா பார்த்தா இது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. கோபத்துல சொன்னாங்க, ஏதோ கோபத்துல எங்க அடிச்சுட்டேன்னா எப்படிடா நீங்க ஜெயிக்கிறே நான் பாக்குறேன், எல்லா மனுஷனும் சொல்றதானே அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சிறுக்கு இருக்கு. என்ன சிறுக்கு? வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது நீங்களா அல்லாவா? எப்படி ஜெயிப்பான்னு கேட்கிறீங்களா? ஏன் உங்க பல்ல உடைச்சாச்சுன்னா அவன் தோற்றுவானோ, நீங்க தோற்கடிச்சுப்பீங்களோ? அந்த சொல்லையா இருக்குது. தில்கல் ஐயாமும் உதாரணமாக இருந்தாஸ், காலச்சக்கரத்தை மனிதர்களுக்கு இடையில் நாம் சொல்ல விரும்புகிறோம். நாம நினைச்சவனுக்கு வெற்றியை கொடுப்போம், நாம நினைக்கிறவனுக்கு தோல்வியை கொடுப்போம். உங்களால செய்ய முடியாது, நீங்க என்னமோ செஞ்சுற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷை, நபியே உங்களுக்கு அதிகாரத்துக்கு வந்து கிடையாது. அப்ப இது உள்ளுக்குள்ள அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் எடுத்துட்டாங்க நடந்ததில்ல. அதுல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், உமக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைங்க. ஏன் இந்த இடத்துல சொல்லணும், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அதிகாரம் ஏன் அதிகாரம்? நீங்க எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி பேசாதீங்க, உடனே சொல்ல எல்லாம் தெரியாம சொல்லிட்டேன், இப்ப சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்ப சுட்டி காட்டுன பிறகு தெரியுது, சுட்டி காட்டாவிட்டால் ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படியே போயிருப்பாங்க. நம்மளே போய் சொல்லுங்க, சில நேரத்தில் சொல்லிட்டு போயிருவோம்ல, அந்த மாதிரி நபிகள் நாயகமும் சொல்லிவிட வாய்ப்பு இருக்கிறது. அப்ப சுட்டி காட்டித்தான் தெரியும் என்கிற அந்த நுணுக்கமான சிறுக்கை பொறுத்தவரை சுட்டி காட்டிய பிறகு ஒருவர் அதை நம்பினால் அவர் முஷ்ரிக்காக இருக்கிறார். சுட்டி காட்டப்படவில்லை, எனவே அவர் நம்புகிறார் என்றால் அவரை முஷ்ரிக்குடைய பட்டியலில் நாம் வைக்க தேவையில்லை. அந்த வகையில மக்காவோட இமாம் இருக்கிறார், அவருக்கு யாரும் போய் சொன்னாங்களா, யாரும் சொல்றதா தெரியல. நாம போய் எடுத்து சொல்லி இருக்கிறோமா, நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் சொல்லுவாங்க, வேற செய்தி, அதுல ஒன்றும் தயக்கம் கிடையாது. ஆனா இது சொல்லலையே. அப்ப சொல்லப்படாத நிலையில் அதை நம்பிக்கொண்டிருக்கிற உலகம் எல்லாம் நம்புது, எல்லாரும் நம்புறாங்க, அந்த மாதிரி அவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு சொல்லி நாங்க போய் சொன்னோம், அதெல்லாம் சிறுக்கு கிடையாது, அவர் சொல்லிட்டாரு, இந்த வாரங்களை எல்லாம் எடுத்து வச்சோம், இல்ல ஒரு மனுஷனுக்கு முடிவுல ஒரு மறுத்தாரு, இப்படி ஒரு தகவல் கிடைத்தால் அவருக்கு பின்னாடி சொல்லக்கூடாதுதான் தெரிஞ்சு மட்டும் சொல்லுவோம். சொல்லப்படல, அதனால அது பின்னாடி சொல்லுவோம். இது மாதிரி உலகங்கள் எல்லாத்துக்கும் பொருளும், நம்ம ஊர்ல இருக்கிற இமாமுக்கும் பொருளும். ஒருத்தருக்கு சொல்லப்படாததுனால் நம்பினால் அவர் பின்னாடி நின்று தொழுவது நம்ம கூட சொல்ல மாட்டோம். சொல்லப்பட்ட பிறகு மறுத்தால் அப்ப இவர் சிறுக்கு வைக்கிறார்கள் முடிவெடுத்து அவரை ஓரம் கட்டிடுவோம். இந்த நுணுக்கமான வேறுபாட்டை வைத்துக் கொண்டுதான் அங்க போனா தொழுவுங்க, யாரும் சொல்ற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல ஏதோ நம்ம முரண்பட்டு பேசுற மாதிரியும் மக்காவுக்கு ஒரு நிலைப்பாடு, மத்தவருக்கு ஒரு நிலைப்பாடு வச்சு அப்படிலாம் வைக்கல. எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். உங்க ஊர்ல ஒரு இமாமுக்கு சொல்லப்படலாட்டி அவருக்கு தான். அதனால எதுவும் வேறுபாடு, அதை வேறு வகையில பார்க்கணும், மற்ற இமாம்களை வேறு வகையில பார்க்கணுங்கிற மாதிரி நாம சொல்றோம்.